Assalamu alaikum and good evening, students. எல்லாருக்கும் நான் இண்டெக்ஸ் தந்திருப்பேன். ஸோ இண்டெக்ஸ் அதே போல நேம் என்னோட வளமையான ஷெடியூல் தான். ஸோ இதை எப்பவும் நான் சொல்லி கொண்டிருக்கேன். கிளாஸுக்கு ஜாயின் ஆகிற ஸ்டூடெண்ட் கட்டாயம் உங்களோட யூசர் நேம் இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றிக் கொள்ளுங்க. உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் அதை தொடர்ந்து உங்களோட நேம், உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் அதை தொடர்ந்து உங்களோட நேமை போட்டுக்கொள்ளுங்க. சரியா? இந்த ஃபார்மெட்ல இருக்கணும். ஓகே, தம்பி முஸ்லி உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை போட்டுக்கோங்க தம்பி, உங்களோட பேருக்கு முன்னுக்கு. அஸ்கர் தம்பி உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை முன்னுக்கு போட்டு கொடுங்க. நேமுக்கு முன்னுக்கும் உங்களோட இண்டெக்ஸை போட்டு கொடுங்க. அஸ்கர் புது ஸ்டூடெண்ட் என்ன? இதுல மல்வானையில இருந்து யாரும் இருக்கீங்களா? மல்வானை ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மல்வானையில இருக்கிற ஸ்டூடெண்ட் யாரும் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு ஓகே. என்டியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பிரச்சனை? என்டியூ இந்த ஒரு டெக்னாலஜி யூனியன் அதுல மிச்சாக்கலங்க தம்பி. இந்த ஒரு டெக்னாலஜி யூனியன் ஹிசாம் பாமீர் மிச்சாவங்க சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, உங்களோட அசீம் நானா கேட்டாரு. அதாவது இந்த ஒரு டெக்னாலஜி யூனியன் அசீம் நானா கேட்டாரு. எல்லாரும் கிளாஸுக்கு ரெகுலரா அட்டெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு என்டியூ வந்துட்டு அந்த அட்டெண்டன்ஸை என்டியூ கொஞ்சம் மார்க் பண்ணி கொள்ளுங்க. சரி, ஓகே பிள்ளைகள். ஓகே, இப்போ பார்ப்போம். சரியா? இப்போ நாம பார்த்துட்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, எலக்ட்ரானிக்ஸ்ல மிகப்பெரிய பாடா இருந்ததுதான். அதாவது கிட்டத்தட்ட 74 பாட வேலை நம்ம ஒதுக்கினா கிட்ட 50 பாட வேலையை நாம் கொடுக்கலாம். யாருக்குன்னு சொன்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ 50 பாட வேலையை நாம் எத்தனை 30 கிளாஸ்ல முடிச்சிருக்கோம். 50 பாட வேலை. சரியா? 50 பாட வேலையை நாம 30 கிளாஸ் செஞ்சிருக்கோம். இன்க்ளூடிங் பாஸ்ட் பேப்பர்ஸ் கேள்வி, மாடல் பேப்பர்ஸ் கேள்வி எல்லாம் செய்திருக்கோம். ஓகே, அப்ப நாம அந்த அனலாக் எலக்ட்ரானிக்ஸை முடிச்சிட்டோம். ஓகே, அப்ப அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்ல மிச்சமா இருக்கிற பகுதி வந்துட்டு எஃப்இடி செய்திருந்தோம். நம்ம எஃப்இடிக்கு நம்ம பாஸ் பேப்பர் கேள்வி செய்யல, அதே போல மாடல் பேப்பர் கேள்வியும் செய்யல. ஸோ எஃப்இடி டிரான்சிஸ்டருக்கு நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ பாஸ் பேப்பர் நம்ம செய்யறதுக்கு முதலாவது எஃப்இடி டிரான்சிஸ்டருக்குரிய பாஸ் பேப்பர் கொஷின்ஸ், அதே போல மாடல் பேப்பர் கொஷின்ஸ் எதுவுமே இருந்தாலும் நம்ம பார்ப்போம். ஓகே, நிறைய பிள்ளைகளுக்கு நான் கேள்வி ஒன்று சென்ட் பண்ணியிருந்தேன். நான் நினைக்கிறேன் நேற்று சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது நேற்று உடம்பு சரியில்லை. ஸோ அந்த டைமை வினைத்திறனா பயன்படுத்தணும் பிள்ளைகள் சொல்லி நான் ஒரு கேள்வி சென்ட் பண்ணியிருந்தேன், எலக்ட்ரானிக்ஸ் கேள்வி. ஸோ அந்த கேள்வி எத்தனை பேர் செய்திருந்தீங்க பிள்ளைகள்? நான் உங்களுக்கு சென்ட் பண்ண கேள்வி எத்தனை பேர் செய்திருந்தீங்க? அது வந்துட்டு தொண்டமானாரோட, ஓகே ஹேண்ட் டவுன் பண்ணுங்க கொஞ்சம். அது வந்துட்டு தொண்டமானார பேப்பர், தொண்டமானாறு வெளியிட்ட 5ஆம் தவணை பேப்பர், 2021ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வெளியிட்ட பேப்பர். ஸோ அது 2022ஆம் ஆண்டு பிள்ளைகள் செய்றீங்கன்னு சொன்னா உங்களோட கெட்டித்தனம்னு சொன்னா சொல்லலாம். என்ன எனக்கு அனுப்பினதுல 10 பேர் வந்துட்டு 2022ஆம் ஆண்டு பிள்ளைகள் வந்து அனுப்பினாங்க. சரியான ஆன்சர்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. சரியா? நான் வந்துட்டு எல்லாத்தையும் திருத்த டைம் கிடைக்கல. ஸோ அது அந்த கேள்வினா கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். அது ஈஸியான கேள்வி தானே. இந்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா, ஓகே கொஞ்சம் வெயிட். அது ஒரு ஈஸியான கேள்வி ஒன்று தானே. ஓகே, இப்படி ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்து போட்டிருக்காங்க. அப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே சிம்பிளான கேள்வி தான். நான் ஃபுல்லா வழங்கப்படுத்தல, நான் ஒரு கான்செப்டை சொல்றேன். இதுல பாருங்க, ஒன்றில் காட்டப்பட்டுள்ள செயற்பாட்டு விரியலாக்கி சுற்று V2 V1 ஆகிய இரு பைப்பு வோல்ட்டுகளுக்கும் இடையே
உள்ள அழுத்த வித்தியாசத்தை விரியலாக்குகின்றனால் அது வேற்றுமை விரியலாக்கி, அதாவது இவர் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த டெர்மினல்லையும் இந்த டெர்மினலையும் கொடுக்கிற அழுத்தத்துக்கு இடையிலான வித்தியாசத்தை, அந்த வித்தியாசத்தை தான் என்ன செய்யறாரு, இவர் விரியலாக்கம் செய்யறாராம். இந்த டிரான்சிஸ்டர் என்ன செய்யறாரு, அவங்களோட வித்தியாசத்தை விரியலாக்கம் செய்யறாரு. ஓகே, இப்ப கேட்காங்க செயற்பாட்டு விரியலாக்கியின் சுற்றின் நேர்மாற்று பெய்ப்பும் நேர்மாற்றா பெய்ப்பும் நேர்மாற்று பெய்ப்பும் முறையே V பிளஸ் V மைனஸ் ஆகும். செயற்பாட்டு விரியலாக்கியின் பயப்பு வோல்ட் அளவு V மைனஸ் V நோட்டும் ஆகும். ஓகே, V பிளஸுக்கான ஒரு கோவையை V2 R1 R2 ஆகியவற்றில் சார்பில் எழுதுக. இப்ப V பிளஸுக்கான இது சிம்பிளான கொஸ்டின் பிளேஸ், அந்த கோவைகள் தான் கிட்டியாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்லிட்டாங்க, V பிளஸுக்குரிய கோவை எழுதுங்க, அடுத்தது V மைனஸுக்குரிய கோவை எழுதுங்க, அடுத்தது V நோட்டுக்குரிய கோவை எழுதி சொல்லிட்டாங்க. அடுத்தது 4வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே, R1 R2 R எல்லா மூணும் வந்துட்டு சமன், அதாவது ஆர்ன்னு சொன்னா V நோட்டுக்கான ஒரு கோவை எழுதுக. நாம ஏற்கனவே V நோட்டுக்கு இங்க ஒரு கோவை இருக்கும், சோ அதை இங்க சிம்பிளிஃபை பண்ணி எழுத சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பெருமானம் தந்து இது செய்ய சொல்லல. அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா அதோட சேர்ந்து நம்மளோட அழுத்த பிரிப்பு முறையை யூஸ் பண்ற மெத்தட்லாம் வந்துருக்காங்க. சோ நாம பெஸ்ட்டுக்கு இருந்து பார்ப்போம். சோ இந்த படத்தை நான் அப்படியே கொஞ்சம் கீறி எடுத்திருக்கேன். பிள்ளைகள் படம் இல்லாத பிள்ளைகள் கீறி கொள்ளுங்க. இந்த கேள்வியை நான் ஒழுங்கப்படுத்திட்டு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பார்ப்போம். அந்த சுற்றை நான் இந்த எளிய ஃபார்மேட்டுக்கு மாத்தி இருக்கேன். ஓகே பிள்ளைகள் பாருங்க, இப்ப நாம முதலாவது செய்ய போற என்ன, V பிளஸுக்கான ஒரு கோவை, V பிளஸுக்கான கோவை, அதே போல V மைனஸுக்கான ஒரு கோவை, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா V நோட்டுக்கான கோவை, V நோட்டுக்கான ஒரு கோவை. இப்ப இவ்வளவுக்கு நான் என்ன செய்ய, நாம கோவைகள் எடுக்க போறோம். ஓகே பாருங்க, இப்போ இத பாருங்க சரியா. இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவரு 2 முனைகள்ல இன்புட் கொடுக்காங்க, 2 முனைகள்ல இன்புட் கொடுக்காங்க. ஏன்னா இப்ப 2 முனைகள்ல இன்புட் கொடுக்காங்க. இப்ப நாம சாதாரணமாகவே 2 முனைகள்ல இன்புட் கொடுத்தா, 2 முனைகள்ல இன்புட் கொடுத்தும் அதே போல இந்த லூப்பி ஃபீட்பேக் பின்னூட்டல் இல்லைன்னு சொன்னா அவரை சொல்லும் கம்பேரேட்டர்னு சொல்லும், அதாவது ஒப்பாளின்னு சொல்லும். சரியா. இப்போ பாருங்க 2 முனையில இன்புட் கொடுத்திருந்தும், 2 முனையில இன்புட் கொடுத்திருந்தும் அதே போல இங்க இருந்து அவுட்புட், அதாவது இந்த அவுட்புட்டை இந்த இன்புட்டுக்கு ஃபீட்பேக்கா கொடுத்திருப்பாங்க. என்ன மீலூட்டல் செய்திருந்தான்னு சொன்னா இதை சொல்லுவோம் நாம டிஃபரன்சியல் ஆம்பிளிஃபையர். இதை சொல்லுவோம் என்ன, டிஃபரன்சியல் ஆம்பிளிஃபையர். உங்களோட சிலபஸ்ல இருக்கிற ஆம்பிளிஃபையர் நான் சொல்லி தந்த அவ்வளவு ஆம்பிளிஃபையர் தான். இந்த ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாம் என்னன்னு சொன்னா நீங்க நாம படிச்சதுக்குள்ளேயே இருந்து டெவலப் ஆகி போறதுதான் பிள்ளைகள். சரியா. இப்ப நான் ஈஸியா சொல்றேன் பாருங்க. இப்ப நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா முதலாவது செய்ய போற செயற்பாடு V பிளஸுக்கான கோவை கட்டிங்க, V பிளஸுக்கு தான் கட்டிங்க. சோ V பிளஸ் எங்க இருக்காரு, இந்த இருக்காரு V பிளஸ். சோ நான் இப்ப பாருங்க இவரை மட்டும் தான் கருதுங்க, இந்த கீழ்ப்பகுதியை மட்டும் தான் கருது, இவங்களை மட்டும் தான் கருதுங்க. இப்ப இந்த V பிளஸ் அழுத்தம் பாக்குறேன்னு சொன்னா, V பிளஸ் அழுத்தம் பாக்குறேன்னு சொன்னா நான் இப்படியே இந்த சர்க்யூட் அப்படியே உடைச்சு எடுக்கலாம், இப்படி உடைச்சு எடுக்கலாம். இப்படி உடைச்சு எடுத்துன்னு சொன்னா இவர் யாரு R2, இவர் யாரு R1, இவடுத்து நான் என்ன அழுத்தம் கொடுக்கேன் V2. இப்ப இவங்க கேட்காங்க யார, இவடுத்து இருக்கிற அந்த அழுத்தத்தை கேட்காங்க, இவடுத்து இருக்கிற அழுத்தத்துக்கு அந்த பாயிண்ட்ல இருக்கிற அழுத்தம், அவரன் யாரு V பிளஸ். சோ V பிளஸ்க்கு நாம என்ன செய்யலாம், அழுத்த பிரிப்பு முறைப்படி என்ன செய்யலாம், ஒரு கோவை எழுதலாம். அது எப்படி எழுதுவோம், இந்த V பிளஸ்க்கு கிடைக்க போற அழுத்தம் இந்த V2 அழுத்தத்துல R2 தடைக்கு கிடைக்கிற அழுத்தம் மாதிரி பாரு. இந்த R2 தடைக்கு V2ல எவ்வளவு அழுத்தம் கிடைக்காரோ அவரு அந்த V பிளஸுக்கான அழுத்தம் மாதிரி பாரு.
ஆகவே அழுத்த பிரிப்பு முறைப்படி எப்படி எழுதலாம் நம்ம V plus சமன் V2 தர R2 கீழ் R1 plus R2. V plus சமன் V2 தர R2 கீழ் R1 plus R2. சரியா? இந்த ஆன்சர் வந்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். பாதி சரியா? ஓகே பிள்ளை. இப்போ ஓகே, V பிளஸ்க்கான ஒரு கோவை எழுதும். அடுத்தது V மைனஸுக்கான ஒரு கோவை எழுதப்படும். ஈஸியான கேள்வி பிள்ளைகள், இதெல்லாம் சும்மா சின்ன பிள்ளை கேள்வி கேட்காங்க பாருங்க. V மைனஸுக்கான ஒரு கோவை எழுதப்படும். எங்களுக்கு தெரியும் கோல்டன் ரூல் தெரியும். என்ன பிள்ளைகள்? கோல்டன் ரூல் தெரியும். அதாவது பொன்மீதி என்ன சொல்லுது, இந்த முனைகளுக்கு இடையில எந்த விதமான மின்னோட்டமும் இருக்காது, ஒரு காலமும் இருக்காது. அதான் கோல்டன் விதி, பொன் விதின்னு சொல்லிக்கும். அதாவது பிளஸ் இந்த மைனஸ் முடிவிடங்களுக்கு இடையிலே எந்த விதமான மின்னோட்டமும் இருக்காது. ஆகவே கோல்டன் விதிப்படி, கோல்டன் ரூல் படி, என்ன கோல்டன் விதி அல்லது பொன் விதிப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, இவ்விடத்தை அடிக்கிற அழுத்தம் V பிளஸ் அழுத்தமும் இவ்விடத்தை அடிக்கிற அழுத்தம் எப்படிதான் அடிப்பாங்க? சமனாகத்தான் இருப்பாங்க. ஆகவே சொல்லலாம் V பிளஸ் சமன் V மைனஸ், V பிளஸ் சமன் V மைனஸ் சொல்லலாம். ஓகே, சரியா? கோல்டன் ரூல் என்ன சொல்லுது, இந்த பிளஸ் இந்த மைனஸ் முடிவிடங்களுக்கு ஒரு, அதாவது ஒரு இது எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒப்பையம் எடுத்தீங்கன்னு சொன்னா, செயற்பாட்டு விரியல் ஆக்கின்னு சொன்னா, அதுல இன்புட் முனைகளுக்கு இடையிலே, உள்ளிட்டு முனைகளுக்கு இடையிலே எந்த விதமான மின்னோட்டம் இல்லைன்னு சொல்லுது. எந்த விதமான மின்னோட்டம் இல்லை. அப்போ எந்த விதமான மின்னோட்டம் இல்லைன்னு சொன்னா, அதை இவ்விடத்துக்கு அழுத்தம் தான் இவ்விடத்தை இருப்பாரு. அதுதான் நியதி. V பிளஸ் சமன் V மைனஸ்ங்கிற ஒரு கோல்டன் ரூல் தான் அது. V பிளஸ் சமன் V மைனஸ். சரியா? அது நம்மட விதி பிரகாரம் இது சமன். நம்ம ஒண்ணுமே செய்யல, V பிளஸ் சமன் V மைனஸ், அது ரூல் ஒன்று. ஓகே, அப்ப ஆகவே V பிளஸ் சொன்னா இந்த இடத்துல இருக்கிற அழுத்தம், அதே போல V மைனஸ் சொல்ற இந்த இடத்துல இருக்கிற அழுத்தம். ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா V பிளஸ்க்கு நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதுதான் யாருக்கு வரப்போறா? V மைனஸுக்கு வரப்போகுது. ஆகவே V மைனஸ் சமன் V2 தர R2 கீழே R1 பிளஸ் R2. ஆகவே இது என்ன? இரண்டாவது கேள்விக்குரிய ஆன்சர். முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் V பிளஸ், அதே போல இரண்டாவது கேள்விக்குரியது V மைனஸ். அடுத்தது இப்ப மெயினான ஆள் யாரு? V நோட். அடுத்த ஆள் யாரு தான்? V நோட். V நோட்டை நாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? V நோட்டை நாம் என்ன செய்யலாம்? இலகுவாக கண்டுபிடிக்கலாம். இப்போ குயிக் எதை வெளியிடுங்க, அடுத்த V நோட்டுக்கானது எப்படி எழுதுன்னு சொல்லி பாருங்க. சரியா? இப்ப பாருங்க, V நோட் எழுதுறேன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இப்ப இவங்களோட செக்ஷன்ல இருந்து இந்த அவுட் வோல்ட் அளவு எடுத்துட்டு, ஆகவே இந்த முனையில இருக்கிற வோல்ட் அளவு தெரியும். V மைனஸ் எவ்வளவுன்னு சொல்லி தெரியும். V மைனஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்குரிய கோவன் தருகிறார், V மைனஸ் குரிய கோவன் தருகிறார். ஆகவே இந்த புள்ளியில இருக்கிற அழுத்தம் உங்களுக்கு தெரியும். ஆகவே பாருங்க, இந்த அழுத்தம் தெரியும் உங்களுக்கு, இந்த புள்ளியில இருக்கிற அழுத்தம் தெரியும். ஆகவே நாம் என்ன செய்வோம்? V1 இருக்காரு, அதே போல V நோட் இருக்காரு. சரி, V1 இருக்காரு, அதே போல V நோட் இருக்காரு. ஆகவே இவங்களை கம்பேர் பண்ணி, அதாவது இவங்களை இணைச்சு நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த இவத்தை நோக்கிட்டு செய்யலாம். மின்னோட்டத்துக்கு சமன்பாடு எழுதலாம். என்ன செய்யலாம்? மின்னோட்டத்துக்கு சமன்பாடு எழுதலாம். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நாம எப்படி எழுதுப்போம் சொன்னா, இங்க இருந்து வார மின்னோட்டம், இந்த V1ல இருந்து வார மின்னோட்டம் I, இந்த வார மின்னோட்டம் சரி, I1 வார மின்னோட்டம் சரியா, இந்த தடையினூடாக போறான்னு சொல்லிட்டு அனுப்பும். I2 I1ல இருந்து வார மின்னோட்டம் I2 ஆக போறான்னு சொல்லிட்டு அனுப்பும். ஏன்னு சொன்னா, இந்த முனைகளுக்கு இடையே எந்த விதமான மின்னோட்டம் இல்லை. இந்த முனைகளுக்கு இடையே எந்த விதமான மின்னோட்டம் இல்லை. ஆகவே இங்க இருந்து வந்த மின்னோட்டம் அப்படி என்ன செய்வார்? அதாவது இங்க இருந்து வார மின்னோட்டம் இவ்விடத்தை வந்துட்டாரு, இந்த புள்ளியில வந்து திரும்ப என்ன செய்யறாரு? V நோட்டை நோக்கி போறாரு. ஆகவே பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள்,
பாருங்க இப்ப நாம என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த புள்ளி இருக்காரு, இந்த புள்ளி யாரு வி நோட், அந்த புள்ளியோட பேர் என்ன வி நோட். ஓகே, அதே போல இந்த புள்ளியோட பேர் என்ன வி பிளஸ் வி ஒன், அதே போல இது வி நோட். ஓகே சாரியா, இது வி மைனஸ், சாரி இது வி மைனஸ். ஓகே, இப்ப நாம என்ன செய்ய போறோம், வி மைனஸ் நோக்கி இந்த பாருங்க மின்னோட்டம் போகுதுன்னு சொன்னா மின்னோட்டத்துல ஆரம்ப புள்ளி இங்க அறிய போகுது, முடிவு புள்ளி இது. அதே போல இந்த மின்னோட்டத்துக்கு I2 மின்னோட்டத்துக்கு ஆரம்ப புள்ளி இது, முடிவு புள்ளி இது. ஆகவே எங்களுக்கு தெரியும் இந்த சந்தியை நோக்கி வார மின்னோட்டம் இந்த சந்தியை விட்டு விலை செல்ற மின்னோட்டத்துக்கு சமன். இந்த சந்தியை நோக்கி வார மின்னோட்டம் I1, சந்தியை விட்டு விலை செல்ற I2ங்கிற மின்னோட்டத்துக்கு எப்படி பாரு சமனா இருப்பாரு. ஆகவேதான் நம்ம எழுதலாம் I1 சமன் I2, I1 சமன் I2. அப்ப V சமன் IR தெரியும் என்ன பிள்ளை, V சமன் IR ஓமின் விதி, V சமன் IRங்கிறது ஓமின் விதி. ஆகவே I சமன் V இன்டு R, ஆகவே I சமன் என்ன V இன்டு R. ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப I1க்கு எழுதப்படும், I1க்கு எப்படி எழுதுன்னு சொன்னா V என்று சொல்றது அழுத்த வித்தியாசம், ஆரம்ப புள்ளி மைனஸ் இறுதி புள்ளி வோல்ட் அளவு. ஆகவே ஆரம்ப வோல்ட் அளவு எங்க V1, V1 இறுதி வோல்ட் அளவு V மைனஸ், V1 மைனஸ் V மைனஸ், சரியா V1 மைனஸ் V மைனஸ். கீழே தடை எவ்வளவு R1 சமன். அதே போல I2 எழுதுன்னு சொன்னா இவர்த்த வோல்ட் அளவு எவ்வளவு V மைனஸ் V மைனஸ். அதே போல இந்த வோல்ட் அளவு பாத்தீங்கன்னு சொன்னா V நோட் மைனஸ் V நோட் மைனஸ் V நோட். இதுக்கு கீழே யாரு தடை பெருமானம் R2, தடை பெருமானம் R2. சரி பிள்ளை, இதுல இருந்து பாருங்க இப்ப நாம என்ன செய்ய போறோம் சொன்னா இப்படியே வச்சுட்டு பாருங்க, இப்படியே வச்சுட்டு என்ன செய்ய சொன்னா எனக்கு V நோட்டை தான் எழுவாய் மாற்றம் பண்ண போறேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன், V நோட்டை எழுவாய் மாற்றம் பண்ண போறேன். V நோட்டை எழுவாய் மாற்றம் பண்ணு சொன்னா இவர் என்ன செய்யறாரு, இந்த தொகுதியை இவர் பிரித்து கொண்டிருக்காரு, இந்த தொகுதியை இந்த இவர் என்ன செய்யறாரு பிரித்து கொண்டிருக்காரு, சரியா இவர் பிரிக்காரு R2. ஆகவே R2 பிரித்தாருன்னு சொன்னா நம்ம இப்படி வருவோம் V மைனஸ் மைனஸ் V நோட் சமன் சமன் R2 அதே போல V1 மைனஸ் V மைனஸ். இந்த கோவை அப்படி பார்த்துக்கோங்க, வேற ஒண்ணும் கீழே V மைனஸ், கீழே அது கீழே யார் இருக்கா R1, அது கீழே R1. அடுத்த ஸ்டெப் என்ன நம்மளுக்கு, இந்த V நோட்டை எழுதுறது, V நோட்டை தனியா எழுதுறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா V நோட் மைனஸ் இருக்காரு, சோ மைனஸ் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா V நோட்டை அங்க அனுப்பிடணும்னு சொன்னா V நோட்டை சமன்பாட்டுக்கு இங்கால அனுப்பினு சொன்னா எப்படி போவாரு பிளஸ் V நோட் சொல்லி போவாரு. இந்த சமன்பாட்டுக்கு இங்கால அனுப்பினு சொன்னா பிளஸ் V நோட் சொல்லி போவாரு. இந்த கோவையை நான் இங்கால கொண்டு வந்தேன்னு சொன்னா எப்படி வருவாங்க, இந்த கோவை அப்படியே மைனஸாக வருவாங்க, இந்த கோவை அப்படி எப்படி வருவாங்க மைனஸாக வருவாங்க. ஆகவே தான் அழுதான் பிளஸ் V நோட். இது கணிதம் பிள்ளை, இது கணித செயற்பாடுகள். ஸோ இதுல என்ன செய்யணும், நம்ம கணித அறிவுகளை ஒழுங்கா பிரயோகிக்கணும். ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா பிளஸ் V நோட் சமன் V நோட் சமன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்ய போகுது, V மைனஸ் அப்படி இருப்பாரு, V மைனஸ் அப்படியே இருப்பாரு, மைனஸ் இந்த கோவை அப்படியே என்ன செய்வாங்க மைனஸா வருவாங்க, மைனஸ் R2 V1 மைனஸ் V மைனஸ், அது கீழே R1, சரி R1. சரி பிள்ளைகள், இப்போ அவங்க பாருங்க அவங்க சொல்லிருக்காங்க என்ன, நம்மளுக்கு இவரது எழுதும் யாரு V1 V2 சார்பு தான் நம்ம எழுதிருக்கோம், V1 V2 சார்பு. அதே போலதான் இப்ப நாம என்ன செய்யணும் சொன்னா இந்த V மைனஸுக்கு பதிலாக இவரது இந்த V மைனஸுக்கு பதிலாக யார பிரதியிடலாம், நாம இப்போ V மைனஸுக்கு நீங்க ஒரு சமன்பாடு கண்டீங்க தானே, V மைனஸுக்கு என்ன சமன்பாடு காண்பீங்க, V மைனஸுக்கு நீங்க கண்ட சமன்பாடு V2 R2 கீழே R1 plus R2,
R1 plus R2. ஆகவே என்ன செய்வீங்க நீங்க இந்த சமன்பாடு இங்க பிரதியிடுவீங்க, இந்த சமன்பாடு இங்க பிரதியிட்டீங்க. ஆகவே நீங்க இங்க பிரதியிட்டீங்கன்னு சொன்னா ஓகே, எழுதுறேன்னு சொன்னா எழுதி கொள்ளுங்க என்னோட சேர்ந்து. இந்த சமன்பாடு பிரதியிட்டோம்னு சொன்னா எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். சரி, இந்த சமன்பாடு பிரதியிட்டம் சொன்ன உங்களுக்கு வரப்படுறாரு யாரு, இவரை நான் அடைப்பு நீக்கம் பண்றேன். அடைப்பு நீக்கம் பண்ணக்குள்ள V0 சமன் V0 சமன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவர் எப்படி வருவாரு, ஓகே V மைனஸ் என்ன அதை நான் V2 அடுத்து நான் அப்படி இவரை தூக்கி போடலாம். V2 R2 இவருக்கு பல பிரதி V மைனஸ் பல பிரதி R2 கீழே R1 plus R2 minus R2 பிராக்கெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா யார் இருக்கா V1 மைனஸ் இந்த கோவை எடுத்து அப்படி எழுதுறாரு V2 தர R2 கீழே R1 plus R2 அது கீழுக்கு யார் வருவா, இந்த இதுக்கு பொதுவா யார் R1 வருவா. ஓகே, ஆகவே இதுல இருந்து நம்மளுக்கு V0க்கான கோவை இப்படி ஒரு கோவை, பெரிய ஒரு கோவை கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த கோவையை நீங்க அப்படி எழுதணும். இல்ல பெருசா ஒண்ணீங்களா பிள்ளைகள்? எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு குறைவான அப்ளிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ். அடுத்தது எல்லாம் உங்களோட படிச்ச மெக்ஸ் நாலேஜ், அதாவது நீங்க ஓஎல்ல படிச்ச அந்த மெக்ஸ் நாலேஜ் தான் நீங்க அப்ளை பண்ண சமன்பாடை டிரைவ் பண்ணி எடுக்கிறது. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல எல்லாம் ஓகே. இப்ப இது 3 அடுத்த ஸ்டெப் சொல்றாங்க என்ன, அடுத்ததுல வந்துட்டு R1 சமன் R2 சமன் R, R1 சமன் R2 சமன் R சொல்லி சொல்றாங்க. ஆகவே நாம இந்த R1 R2 இருக்கிற எல்லா இடத்தையும் நாம இப்ப R போடுறோம். அடுத்த ஸ்டெப், அடுத்த கேள்வி செய்யறோம் இல்லைங்க. அடுத்த கேள்வி செய்யறோம் என்ன, R1 R2 இது இந்த சமன்பாடை ஃபுல்லா குயிக்கா நோட் பண்ணிடுங்க பிள்ளைகள். இல்லைன்னு சொன்னா அப்படியே வச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சமன்பாடு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நாம பிரதியிடுவோம் R, எல்லா இடத்தையும் R பிரதியிடுவோம். ஓகே, ஆகவே நீங்க எல்லா இடத்தையும் R பிரதியிட்டீங்கன்னு சொன்னா எல்லா இடத்தையும் நீங்க இப்ப R பிரதியிட்டீங்கன்னு சொன்ன வெளியில் பாருங்க. ஆகவே இந்த R 2R வருவார், இவரது 2R வருவாரு. சோ இவரது R. ஆகவே இங்க மிச்சப்படுவார் எப்படின்னு சொன்னா V2 இங்கில் 2 சொல்லி மிச்சப்படுவார். V2 இங்கில் 2. அதே போல இந்த R ரெண்டும் வெட்டுப்படும். ஏன்னு சொன்னா பெருக்குப்படுறாரு இவரு, பெருக்குப்படுறாரு. சோ ரெண்டும் வெட்டுப்படும். ஆகவே ஃபைனலா இங்க மிஞ்சிறாள் யாருன்னு சொன்னா அதே போல படத்துல V2 இங்கில் 2 சொல்லி வருவார் நம்மளுக்கு. V2 இங்கில் 2 சரியா. ஆகவே நம்மளோட சமன்பாடு எப்படி வரும்னு சொன்னா V0 சமன் V2 இங்கில் 2 மைனஸ் யாராங்க V1. அதே போல இந்த மைனஸும் என்ன செய்வாங்க, பெருக்கப்படுவாங்க. சோ சின்ன மிஸ்டேக் நம்ம அவர்கிட்ட விடுறது நம்மளோட ஃபைனல் ஆன்சரை பிழைக்கும். ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மைனஸும் இந்த பிளஸும் பெருக்கப்படக்குள்ள என்ன செய்வாங்க, பிளஸ் சொல்லி மாறுவார். பிளஸ் அதே போல பிளஸ் V2 இன்கீழ் 2 மாறுவார். சரியா. இப்ப பாருங்க, இப்ப ஈஸியா நம்மளோட சாமான் வந்துட்டு யாருன்னு சொன்னா V0 சமன் V2 இங்கில் 2, அதாவது V2 அரைவாசி V2 அரைவாசி இந்த ரெண்டையும் கூட்டி நீங்க சொன்னா உங்களுக்கு வரப்போற ஆன்சர் எவ்வளவு, V2 சொல்லி வருவார். ரெண்டையும் கூட்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து V2 சொல்லி வரும். அதே போல இதை பார்த்தீங்கன்னு சொன்னா V1 சொல்லி வரும். ஆகவே தடைகள் சமன் ஆகிற இடம்ல உங்களுக்கு R1 சமன் R2 சமன் Rங்கிற சமன்பாடுகிற சமனாகிற இடம்ல இவங்களுக்கு V0 சமன் V2 மைனஸ் V1 சொல்லி வரும். சரியா? அதே பிள்ளைகள் இந்த இதுக்கு முதலாவது செஞ்சிருக்கீங்க. V0 வந்துட்டு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதாவது இந்த கேள்விக்கு முதலாவது ஒரு கேள்வி செஞ்சிருக்கோம். சோ நீங்க அந்த கேள்வியில கட்டாயம் எல்லாத்தையும் சுருக்கி உங்களுக்கு ஃபைனல் ஒரு ஆன்சர் வந்துட்டு கொடுக்கணும் இல்ல.
சரியா? ஆனா எல்லாத்துக்கும் கடைசியில சொல்றாங்க என்ன ஆர்ன்னு சொல்லி சொல்றாங்க எல்லாத்துக்கும் R1 சமன் R2 சமன் ஆர்ன்னு சொல்லி. சோ இவ்வாறு சொல்லப்படுற டைம்ல தான் என்ன செய்யணும் நாம அந்த எக்ஸாக்டான சரியான ஆன்சர் கொடுக்கணும். ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னேன்னு V0 சமன் நம்மளுக்கு எப்படி வரார் V2 மைனஸ் V1 சொல்லி வரார். ஆகவே பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இப்போ நாம இதை ஒரு கணித செயற்பாடுகளுக்கும் பயன்படுத்தலாம். இதை நாம் எப்படி செய்யலாம் ஒரு கணித செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் ஒரு 10 அதே போல 3 இந்த 2 இலக்கங்களை கழித்து எனக்கு ஆன்சர் எவ்வளவு வாரன்னு சொல்லி ஒரு கணிதல் செயற்பாடு செய்யப்படும். ஆகவே நான் என்ன செய்யப்படுறேன் இந்த 10ங்கிறத நான் செய்வேன் V2 கொடுப்பேன். அதே போல இந்த 3ங்கிறத நான் என்ன செய்யறேன் V1 கொடுப்பேன். இப்ப எனக்கு எப்படி வரும் ஆன்சர் 10ல இருந்து 3 போனீங்கன்னு சொன்னா இப்ப 10 3 சொல்லி கொடுக்குற டைம்ல V0 சமன் எப்படி வருவாரு V2க்கு பதிலா 10 கொடுப்பேன் V1க்கு பதிலா 3 கொடுத்தோம்னு சொன்னா எனக்கு 7ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். எப்படி கிடைப்பாரு 7ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஆகவே நாம் என்ன செய்யலாம் இதை ஒரு கணித்தல் செயற்பாடுகளுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். மேல செகண்ட் லைன் எப்படி வந்து அஞ்சலி எந்த செகண்ட் லைன்? அஞ்சலன்னா ஆதித்யன். சாரி அஞ்சலன் தான். எந்த செகண்ட் லைன் தம்பி? இந்த லைனா? இந்த லைன் எப்படி எடுத்து நாம இது எப்படி இருந்தீங்க இந்த சாம்பாடு V2 நாம எப்படி இருந்து V2 R2 கீழே R1 பிளஸ் R2 இருந்தீங்க. சரியா? இப்ப நான் எல்லாத்துக்கும் R1 இருந்தாலும் R2 இருந்தாலும் அவருக்கு நான் ஆர்ன்னு சொல்லி போடலான்னு சொன்னா பிள்ளைகள் ஆர்ன்னு சொல்லி போட்டேன்னு சொன்னா R ரெண்டையும் கூட்டி நிலத்தின் வருவாரு 2R வருவாரு 2R. அதே போல இந்த ஆரை சுருக்கணும் சொன்னா உங்களுக்கு எப்படி வருவாரு V2 இங்கில் 2 சொல்லி வருவார். ஆகவே இவடுத்து வாரது என்ன V2 அதே போலதான் ஒவ்வொரு ஸ்டெப் இந்த இவடத்து இருந்த போவே நாம சுருக்கினது. சரியா? ஓகே வெரி குட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓகே இது ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம்ல கொடுத்த ஆன்சரும் பாருங்க. ஸ்கீம்ல கொடுத்த ஆன்சரும் அதே ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. V0 சமன் R2 இங்கில் R1 R1 அடுத்தது V2 மைனஸ் V1 அதே போல V0 வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு V2 மைனஸ் V1 சொல்லி வந்திருக்காரு. இப்ப கேள்வி பாருங்க. ஓகே அடுத்த கேள்வி பாருங்க. இல்ல அதே தான் சிம்பிள் கேள்வி ஒன்றுதான். சரியா? இப்ப இத கொஞ்சம் நல்லா பாத்துங்க. அழுத்த பிரிவு முறைங்கிறது நான் சொல்லி தந்த அழுத்த பிரிவு முறை எந்த அளவுல உங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு இந்த தாக்கம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. சரியா? ஓகே இத ஒரு 5ஆம் தவணை பேப்பர் சொன்னமானார் பேப்பர்னு சொன்னா சும்மா எடுக்க மாட்டாங்க. சரியா? சொன்னமானார் பேப்பர்ல வந்து ஒரு சொன்னமானார் பேப்பரே ஒரு ஜப்னா பேப்பர்ல வெளியான ஒரு கேள்வி ஒண்ணுதான். எங்களுக்கு அதே கேள்வி மாதிரி தான் எஸ்எஃப்டிக்கு வந்து ஒரு கேள்வி ஃபைனல் பேப்பர். சரியா? அதாவது ஒரு மைதான கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா அந்த மைதான கேள்வி ஒன்று 2017ஆம் ஆண்டு வந்து எஸ்எஃப்டில. ஸோ அதுக்கு முதல் ஒரு பேப்பர் ஒன்று வெளியாகி ஜப்னால வந்து இன்னைக்கு வடமாகாண பேப்பர் ஒன்று வெளியாகிருந்தி. ஸோ அந்த பேப்பர்ல அந்த கேள்வி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரியா? அப்ப நாம என்ன செய்யணும் நம்ம அநேகமா நான் நினைக்கிறேன் ஜப்னா பேப்பர்ஸ்கள் வந்துட்டு வெளிவான பேப்பர்ஸ் நீங்க செய்யறதுலேயே ஜப்னா பேப்பர்ஸ் வெளிவான பேப்பர் ஏன்னா ஜப்னாவில தான் நிறைய நாலேஜபிளான ஆக்குள்ட்டிங்க. ஸோ வளமையாங்கதான் இருந்தான் ஐலண்ட் எல்லாம் வாருது. எங்களோட சீனியர் பெட்சிலையும் ஒரு ஐலண்ட் ஃபெஸ்ட் எடுத்த ஒரு ஆள் ஜப்னா தான். எங்கட பெட்சில இருந்து ஐலண்ட் ஃபெஸ்ட் வரலாங்க. எங்கட பெட்சில இருந்து ஐலண்ட் ஃபெஸ்ட் ஒரு சிங்கள கேர்ள் வந்து வந்திருந்து அது கேர்ள் தான் வந்திருந்தா சிங்கள புள்ள உண்டு. சரியா? அதுக்கு பிறகு வந்திருக்கும்னு நான் நம்புறேன். சரி அதே போல இந்த பெட்சிலையும் 2021ஆம் ஆண்டு பெட்சிலையும் ஜப்னாவில இருந்து வரணும்னு சொல்லி நம்புறேன். ஓகே இப்ப பாருங்க. ஒரு கள்ளன் பிரவேசிப்பதை அறிவிக்கும் எச்சரிக்கை கருவியை தொலைப்படுத்துவதற்கு மேலே ஒன்றில் உள்ள சுற்றை மாற்றி அமைக்கலாம். அவ்வாறு மாற்றி அமைத்த சுற்று உரு 2 காட்டப்பட்டுள்ளது.
பாலச்சுற்றின் வலது புயம் தடை R1 உடைய இரு சம தடைகளையும், அப்ப 2 சம தடைகள் R1 உடைய 2 சம தடைகள். ஓகே, இடது புயம் ஓர் 50 ஓம் தடையையும் செங்கில் ஒளிக்கு உணர்ச்சி உள்ள ஒளியை சார்ந்த LDR. அப்ப LDR ஒன்று போட்டிருக்காங்க. அப்ப இடத்துல நீங்க பெருசா ஒன்னீங்கன்னா LDR ஒன்று போட்டிருக்காங்க கொண்டுள்ளது. அடுத்து என்ன சொல்றாங்க, ஒரு ஒடுங்கிய IR ஒளிக்கற்றையானது LDR மீது தொடர்ச்சியாக படுமாறு செய்யப்படுகிறது. இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்ன பிள்ளைகள், ஒரு இப்போ சும்மா நோமலா கட் பண்ண வேணுங்க, ஒரு IR லைட் கொண்டு வச்சுக்கிறேன் நான். இந்த IR லைட் கொண்டு என்ன செய்யணும் சொன்னா, இது இன்ஃப்ராரெட் லைட் இல்ல, சரியா, இன்ஃப்ராரெட் ரே போறதால இது ஒரு வெளிச்சம் வரப்போகுது. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். சரியா, இப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா, ஒரு IR கதிர் வந்துட்டு என்ன செய்யணும் சொன்னா, இந்த LDRல எப்போதுமே பட்டு கொண்டுட்டு இருக்காரு. இப்படி LDRல எப்போதும் பட்டு கொண்டுட்டு இருக்காரு. சரியா, அப்படி கட் பண்ணணும் நீங்க. ஒரு கல்லன் கட்டடத்தில் பிரவேசிக்கும் போது LDR மீது IR கற்றையை தடுக்கின்றான். இப்போ நடுவுல கல்லன் பார டைம்ல என்ன, நடுவுல கல்லன் வந்து என்ன செய்யறான், குறுக்குற டைம்ல என்ன செய்ய ஒளி வந்துட்டு படாம போகுது. எவ்வளவுக்கு ஒரு சந்தர்ப்பம் தெரியும் பிள்ளைகள், LDRல ஒளி பட்டுகின்னு சொன்னா, LDRல ஒளி பட்டான்னு சொன்னா, இதை 2 சந்தர்ப்பத்தையும் கலதணும். LDRல ஒளி படுது, LDRல என்ன செய்யும்போது ஒளி படுது, அதாவது LDRல லைட் பட்டிக்குன்னு சொன்னா என்ன நடக்க போகுது உங்களுக்கு, LDRல தடை வந்துட்டு எப்படி செய்ய போகுது, தடை மிகவும் குறைவாக இருக்க போகுது. தடை வந்துட்டு என்ன செய்ய போகுது, மிக குறைவா இருக்க போகுது. அதே போல LDRல வெளிச்சம் படல, LDRல வெளிச்சம் படல, அதாவது டார்க் இருட்டு அறிக்காரு, அதாவது IR கதிர் படலன்னு சொன்னா அங்க தடை வந்துட்டு மிக அதிகமாக இருக்கிறது. தடை வந்து மிக அதிகமாக இருக்கிறது. இப்ப பாருங்க பிள்ளைகள், சரியா, இது அப்படியே வச்சுட்டு பாருங்க. LDR மீது IR படும்போது அதன் தடை 50 ஓம் ஆகும். இப்ப LDRல தடை என்ன செய்யறாரு, IR வந்துட்டு படுது, வெளிச்சம் படுதுன்னு சொன்னா குறைவான தடை. எவ்வளவு குறைவான தடை, 50 ஓம் தடை வந்துட்டு LDR வந்துட்டு எடுக்கிறான். ஓகே ஆகும். இப்போ சொல்றாங்க V1 V2 V0 ஆகியவற்றுக்கு ஒத்த பெருமானத்தை தருக. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எல்லாமே ஆறுன்னு சொல்லித்தான் போட்டிருக்காங்க. ஆகவே நம்மளோட சமன்பாடுல நாம எடுத்து அதே ஆன்சர் தான் வரப்போறாரு. என்ன, இந்த சமன்பாடுல எடுத்த அதே ஆன்சர் என்ன, V0 சமன் V2 minus V1. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் அந்த சுற்ற கீறன் பாருங்க. இப்ப எத்தனை வோல்டேஜ் கொடுக்காங்க, 10 வோல்டேஜ் கொடுக்காங்க இங்க இருந்து. அப்ப தடை இவடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா R1 தடை, அதே போல இவடுத்து R2 தடை, இவ்வளவு இந்த டெர்மினல் எடுக்காங்க. அதே போல இந்த முனையை எடுக்காங்க. என்ன, சரியா, இதுல எத்தனவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்கட்டும். LDR சொன்னா வெளிச்சம் படுற மாதிரி இருக்கும், அதான் LDR. ஓகே, வெளிச்சம் படுற மாதிரி இருக்கும், அதான் LDR. அப்படித்தான் குறியீடு. ஸோ இதில் 50 ஓம். இந்த முனையை பார்த்தீங்கன்னு சொன்னா இடத்துல B கல்லன் போறது, அடுத்தது இந்த D வந்து அப்ப கல்லன் வந்தா இந்த ஒளிக்கற்றை தடை செய்யும். அது ஓகே, அது இருக்கட்டும். இந்த ஏர்த் பண்றோம். ஓகே, அடுத்தது இவடுத்த ஒரு தடை இருக்கிறது. அதே போல இங்க ஒரு தடை, அதே போல இங்க ஒரு தடை ஏர்த் பண்ணிக்கிறாங்க V0. ஸோ அங்க இருந்து வராது ஆறுங்கிற தடை. ஆகவே இந்த V மைனஸ் பிளஸ், அதே போல இடத்துக்கு அழுத்த சொன்னா V1, அதே போல இடத்துக்கு அழுத்தம் V2. ஓகே, இப்ப பாருங்க பிள்ளை, இப்ப நான் என்ன செய்யறேன், முதலாவது கேட்டியாங்க
2 கேள்விதான் கேட்டீங்க பாருங்க. எல்டிஆர் மீது ஐஆர் சுற்றை